ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது கூடவே தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமாட்டு அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை பாலில் சேர்த்துட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் ஓரளவுக்கு திக்காக மாறினதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா திக்காக கட்டியாக இருக்கும், ஓரளவு கட்டியாக இருக்கும். இதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சதுக்கப்புறமாட்டு திருப்பி நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 9 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சாக்கோ சிப்ஸு, பாதாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம். ஒம்பது மணி நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.